ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 12th மாணவர்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தா ஹையர் எஜுகேஷன் என்னமான கோர்ஸ்லாம் இருக்குது, என்னமான அட்மிஷன் நம்ம போடலாம், அதுக்கான வெப்சைட் லிங்க் என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் 12th பார்த்தா முடிச்சுட்டு இப்போ ஹையர் எஜுகேஷனுக்காக அட்மிஷன்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போது இந்த தமிழகத்தில் 2026-27 கல்வியாண்டுக்கு என்னமான கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அதுக்கான அட்மிஷன்ஸை எப்படி போடுறது அதை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா tngasa.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் உள்ள கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும், அதுக்கு நீங்கள் கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அட்மிஷன் போட்டியே ஆகணுங்க. ஸோ மொத்தமாக 181 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குங்க. அது எல்லாத்துக்குமே நீங்கள் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். கடைசி தேதி 29/5/2026ங்க. அதுக்குள்ளே நீங்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு அட்மிஷன்ஸ் போட பாருங்கள். ஸோ அட்மிஷன் டேட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கல்லூரிகளில் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங்லாம் கூப்பிடுவாங்க. ஸோ ரெடியாக இருந்துக்குவாங்க. முதல்ல tngasa.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அட்மிஷனுக்கு சீக்கிரமாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்ளை பண்ணுங்கள். அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம் போன்ற படிப்புலாம் இருக்குது பாருங்கள். அதுக்கு நீங்கள் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா TNEAO அதாவது online.org தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஜினியரிங்கான அட்மிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் மூலமாக தாங்க அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஆன்லைன் மூலமாக இன்ஜினியரிங் அப்ளை பண்ண போகிறவங்க அட்மிஷன்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கான ரேண்டம் நம்பர் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கான கவுன்சிலிங்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாங்க. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ tngasa ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இன்ஜினியரிங் அட்மிஷன் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது கொடுத்து நம்ம சேனல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இருக்க பாருங்கள். நீங்கள் கால்நடை படிப்பு படிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க இந்த வெப்சைட்டில் தான். ஸோ இதுக்கும் எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் தனுவாஸ் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்க பாருங்கள். நீங்கள் வேளாண் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்க போகிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. அதாவது யூஜி கோர்ஸும் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸும் இருக்குங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 8/6/2026 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அக்ரிகல்ச்சர் அட்மிஷனுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்குங்க. அதை பார்த்து நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்குங்க. எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அட்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இருக்குது பாருங்கள். அங்கேருந்து 5 இயர்க்கான உங்களுக்கு ஒரு அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்கள் பிஏ எல்எல்பி சேரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸில் பிபிஏ எல்எல்பி அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே இருக்குதுங்க. அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த அட்மிஷன்ஸுக்கும் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்குங்க. இதுக்கும் அதே மாதிரி தான் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக கவுன்சிலிங் நடக்குங்க. ஸோ சீக்கிரமாக கடைசி தேதிக்குள்ளே இந்த ஒரு அட்மிஷன்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. லா சம்மந்தப்பட்ட 5 வருஷம் டிகிரி கோர்சஸுங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ஜிஆர் ஃபிலிம் அண்டு டெலிவிஷன் இன்ஸ்டியூட் இருக்க பாருங்கள். அங்கேருந்து ஸோ உங்களுக்கான அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது இது என்ன பொருந்தும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட படிப்பெல்லாம் இருக்குது பாருங்கள். அதாவது உங்களுக்கு நீங்கள் ஃபிலிம் சம்மந்தப்பட்ட படிப்பெல்லாம் படிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த அட்மிஷன்ஸுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. அதனால் ஃபிலிம் சம்மந்தப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறீங்க அப்படின்னா யூஸ்வலாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எல்லா கோர்ஸுமே ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸோ நீங்கள் டைரக்ஷன் படிச்சுக்கலாங்க. அதாவது டைரக்ட் பண்ணுவாங்க பாருங்கள். சினிமோட்டோகிராஃபிக்கான கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் விஷுவல் ஆர்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆடியோகிராஃபி கொடுத்துருக்காங்க. கிரியேஷன் அண்டு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கான கோர்ஸ் இருக்குதுங்க. ஃபிலிம் எடிட்டிங்கான கோர்ஸ் இருக்குது. அனிமேஷன் அண்டு விஷுவல் எஃபெக்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கான கோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் இருக்குங்க. இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா சினிமா துறையில் நீங்கள் போவதற்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அட்மிஷன்ஸில் போயிட்டு ஆன்லைன் மூலமாக தாங்க இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ 12th முடிச்சுட்டு கூட நீங்கள் அந்த அட்மிஷனுக்கு இப்போ லைவாக இருக்குது, அப்ளை பண்ணிக்கோங்க.
அடுத்த கட்டமாக தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி இருக்கு பாருங்க. ஸோ நீங்கள் ஃபிஷரிஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு நீங்கள் தாராளமாக வந்து படிச்சுக்கலாங்க. அதுக்கான கோர்ஸும் உங்களுக்கு லைவாக இருக்குது. அதாவது பிஎஃப்எஸ்சிக்கான கோர்ஸ் இளநிலை மீன்வள அறிவியல் வந்து படிக்கலாம். பிடெக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷரிங் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, அப்புறம் ஃபுட் டெக்னாலஜி, பிஓக்கான கோர்ஸ் அந்த மாதிரி நிறையா கோர்சஸ் இருக்குது. 14/6/2026 ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். லிமிடெட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 400 சீட் தான் கிட்ட இருக்கும். அதனால் இதுவும் நல்ல ஒரு கோர்ஸுங்க, தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் இருக்குது பாருங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கான கோர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அட்மிஷன்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது, ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னமான கோர்சஸ் இருக்குது அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. பிஎஸ்சியில் ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக் அண்டு கைனசாலஜி இருக்குது. எக்ஸசைஸ் சைக்காலஜி அண்ட் நியூட்ரிஷன் இருக்குது. பிஎஸ்சி யோகா இருக்குது. பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதிலே வந்து பார்த்தா பிஎட் எம்எஸ்சிக்கான கோர்ஸ்லாம் இருக்குதுங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படிக்கணுன்றவங்க தாராளமாக நீங்கள் அட்மிஷன்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கான ஒரு கோர்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியும் இருக்குது. உங்களுக்கு தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மியூசிக் அண்டு ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. காலேஜை பொறுத்த வரைக்கும் மியூசிக் காலேஜ் இருக்குது, ஃபைன் ஆர்ட்ஸ்க்கான காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஸ்கல்ப்சர் அண்டு மகாபலிபுரம் இருக்குது, காவேரி காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கான கோர்ஸ்லாம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் மியூசிக்கான கோர்ஸ்லாம் இருக்குது. நிறையா கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதாவது இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சரில். நீங்கள் வந்து பார்த்தா பரதநாட்டியம் அந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு நிறையா வந்து சலுகை கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில், ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க. இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்ஏ இன் ஒர்க் அந்த கோர்சஸுக்கு பெயிண்டிங் இருக்குது, விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைனிங் இருக்குது, வீணா, நாதஸ்வரம், வயலின், மிருதங்கம், பரதநாட்டியம், பெயிண்டிங் அந்த மாதிரி இருக்குது. இது என்னென்ன காலேஜஸ் இருக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. காலேஜ் நேம் எல்லாமே இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜஸ், மியூசிக் காலேஜ் எடுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு மியூசிக் சம்மந்தப்பட்டது. ஸோ பார்ட் டைம் மியூசிக் காலேஜஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க. மியூசிக் காலேஜ் எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இதிலே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க பாருங்கள். டிப்ளமோ கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க உங்களுக்கு 3 இயர்ஸ். அதுக்கப்புறம் போஸ்ட் டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஈவினிங் காலேஜ் இருக்குது. ஃபீஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கான காலேஜஸும் இருக்குதுங்க. ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் எங்கெங்கே இருக்குது அதிலையுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதில் என்னமான கோர்சஸ் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், விஷுவல் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கு எவ்வளோ சீட் இருக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் ஸ்கல்ப்சர், அந்த சிலையெல்லாம் வடிவமைப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி கோர்ஸ் இருக்குது. மியூசிக் காலேஜ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் காலேஜ் ஸ்கூல் இருக்குது. அங்கே கூட நீங்கள் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் படிச்சுக்கலாங்க. எல்லாமே உங்களுக்கு சலுகைகளை வந்து வழங்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக்கான கோர்சஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த அட்மிஷன்ஸுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேங்க. ஸோ பாலிடெக்னிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லேட்டரல் என்ட்ரி, நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக லேட்டரல் என்ட்ரிக்கு அட்மிஷன்ஸுக்கு அப்ளை பண்ணலாங்க. ஸோ அப்ளை பண்ண பாருங்கள், கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் ஐடிக்கான அட்மிஷன்ஸும் இருக்குதுங்க. ஸோ ஐடி அப்ளை பண்ணுறவங்க ஐடியும் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். இதுக்கும் நம்ம சேனலில் எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையம் இருக்குது பாருங்கள். இது என்னமான கோர்ஸ் அப்படின்னா, அதாவது பிஏ கோஆப்ரேட்டிவ் அந்த மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள். பிஏ தொழிலாளர் மேலாண்மை பட்டப்படிப்பு, எம்ஏ தொழிலாளர் மேலாண்மை பட்டப்படிப்பு, இந்த மாதிரி உங்களுக்கான கோர்ஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலமாக அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க கடைசி தேதிக்குள்ளே. இது இல்லாமல் அப்கமிங் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பாராமெடிக்கலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பாராமெடிக்கல் டிப்ளமோ, அதாவது நர்சிங்காக இருக்கட்டும், ஃபிசியோதெராப்பியாக இருக்கட்டும், பிஃபார்ம், டிஃபார்ம் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அதுக்காக வெயிட் பண்ணுவீங்க. மேபி நம்ம அதுக்கான அட்மிஷன்ஸும் விரைவில் எதிர்பார்க்கலாங்க, வெயிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக வந்துடும். ஸோ வரும்போது நம்ம சேனலில் வீடியோ போடும், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது, என்னமான கோர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மற்றபடி கோர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள்.
அதாவது உங்களுக்கு வந்து யோகாக்கான கோர்ஸ் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் யோகா இருக்குது, ஹோமியோபதி அந்த மாதிரிக்கான ஆஃபரும் பண்ணுவாங்க. அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கம்மிங் அப்பில் வரும். இதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் ரிட்டன் திரும்ப எழுத போகிறீங்க. அதெல்லாம் முடிஞ்சு வரதுக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் கொஞ்சம் டிலே ஆகுங்க. அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது இல்லாமல் வந்து பார்த்தா நீங்கள் சிஏ போன்ற படிப்பு இன்ஸ்டியூட் எல்லாமே நீங்கள் படிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ அட்மிஷன்ஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஏதாச்சும் மிஸ்டேக், ஏதாச்சும் நான் தவற விட்டுருக்கேன் அட்மிஷன்ஸ் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.